ஆயத்தலா சொல்கிறானா? ஃபோனை என்ன சொல்லுவான்? வச்சு சொல்லுவானா? ஆமாம் ஆமாம், ஃபோனை வெடி வெடி சொல்லுவான். என்ன சொல்லுவான்? சரி, போனை எப்படி சொல்லுங்க பாரியா? மணிமாமா போனை எப்படி வையும்? போனையா இங்க பாரு ஆட்டி, மணிமாமா எப்படி உனக்கு போனை வையுங்க சொல்லியா? அத்தை சொல்லிட்டு எங்க பாரு என்கிட்ட ஆட்டி. அவங்க ஆயா கேட்க சொல்லலாம். கேட்க போது மணிமாமாவுக்கு என்ன பண்ணுது? மணிமாமாவுக்கு என்ன பண்ணுது சொல்லு. காய்ச்சல் அடிக்குது சொல்லு. காய்ச்சல் வந்து உங்க வீட்டுல இருந்தானா? சாப்பிட்டானே இல்லையா? என்ன பண்ண அப்புறம்? ஒன்னே வாடி போடுன்னு சொன்னானா? அப்பா எங்க? என்னாச்சுது? அப்பா எங்க? எங்க போயிட்டாரு? மாமா எங்க? குமார் மாமா. அத்தை எங்க? உங்க அத்தை பேரு என்ன? மாமா பேரு? மணிமாமா வந்தா உளுந்து கும்பிடுவானா? எப்படி? ஐயோ, அப்படிலாம் எப்படி? எப்படி எந்திரிச்சு? இடிச்சுக்காம எந்திரி, இடிச்சுக்காம எந்திரி. எப்படி ஆயா கும்பிடுவான்? என்னடா அந்த பிள்ளைக்கு கற்பனை நீர்லாம். கேக்குறேன் கேக்குறேன் வரட்டும் மணிமாமா. எப்பயும் அவன் காலில் அப்படி கும்பிட்டு ஐயோ, ஏதாவது அவரை மாதிரி இருந்தாலும் பசங்களுக்கு இப்போ சொல்லிட்டாலும் ஒரு நியாயம். எல்லாம் காக்கு தலைச்சி இருந்துக்கிட்டு நீங்க எல்லாம் என்ன ரவுத்து போட்டு. சொல்லாது சொல்லாது சொல்லாது, இனிமே சொல்லாத. மணிமாமா எப்படி சொல்லு? எப்படி சொல்லு? காலில் உழுந்து கும்பிடணும். எப்படி கும்பிடுவான்? நீ கும்பிடுனாயா மணிமாமா காலில்? நீ அவ்வளவு விவரம் இங்க பாரியா? கும்பிடணும். அப்புறம் மணிமாமா ஓங்கால கும்பிடுவானா? எப்படி கும்பிடுவான்? எங்க கும்பிடு பார்க்கலாம். எங்க பசங்கெல்லாம் உங்கால உளுந்து கும்பிடுற அளவுக்கு நீ பெரிய மனுஷி. நாங்களாம் சின்ன நீ கழுவணும் தெரியுமா? கால் வளர்த்தியா? அவனுக்கு கையில அளந்தானா அளந்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். நீ என்னடானா அவனை உளுந்து கும்பிடுங்கிறத ஏன் திட்டினா? உன் அப்பா பெரிய கலெக்டர் அவங்கப்பா. சரி, என்ன பண்ணுவார் உங்க அப்பா வந்து? கப்பு பண்ணிருப்பாரா? உங்க அப்பா வரட்டும், இன்னைக்கு கப்பு நான் பண்றேன். நான் மணிமாமா சேர்ந்து பண்றேன் உங்க அப்பாவை. நல்லா பிள்ளைய பேச விட்டு பழக்க வச்சிருக்கீங்க. இப்படியா எங்க பையன் உங்க புள்ள காலில் விழுந்து கும்பிடுற அளவுக்கு உங்க புள்ள பெரிய ஆளு நீ. என்னயா அவங்க தரப்புல யாரும் கும்பிட மாட்டாங்களாம். இதே இவங்க கும்பிட மாட்டாங்களா, இவங்க அப்பா கும்பிட மாட்டானா? அவன் மட்டும் கும்பிடணும். ஏன் கும்பிடணும் உங்கள்கிட்ட? எதுக்கு? கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. உப்பு போடலாம். பேசிக்கிட்டேன். தண்ணி கொஞ்சோண்டு எதுக்கு? உங்க அப்பா மட்டும் அவரு, நாங்க மட்டும் அவன், நீ வா போ. நல்லா சொல்லி கொடுத்துருக்கோங்க ஆயி.
இந்த மாமா பேர் என்னடி பாப்பா இங்க பாரு தெரியுது டாக்டர் மாமா சொல்லு இந்த மாமா பேர் போய் டாக்டர் டாக்டர் மாமா இப்படிதான் சொல்லி தெரியுதா உங்க நீயும் உங்க மாமே உங்க அக்கா ஆயி எல்லாம் நீ வாங்க இனிமே ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணி மருந்து கேளுங்க நான் பேசிக்கிறேன் டாக்டர் மாமா சொல்லணும் உங்க மாமே ஃபோன் பண்ணுவால அப்ப பேசிக்கிறேன் அவனே இங்க பாரு பாப்பா போய் டாக்டர் இப்படிதான் சொல்லி வச்சிருக்கீங்களா எல்லாம் நீ போய் டாக்டர் மாமா இனிமே உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணு என்ன மாத்திரை போடுறதுன்னு சொல்லு டாக்டர் மாமான்னு தான் சொல்றேன் சரிங்க மாமா சொல்லு நான் சின்ன பிள்ளை மாமா சரிங்க சொல்லு யார் சொல்றத பாப்பா கேப்ப போய் டாக்டர் மாமாவா டாக்டர் மாமாவா என்ன பண்ணு காக்காவா ரவுண்ட் உருட்டுது விட்டு சாம்பார் அது என்ன சின்ன பிள்ளை மாமா திட்டாதீங்க திட்டுவாங்க சொல்லு நான் சின்ன பிள்ளை காக்கா தண்ணி சாப்பிடுது என்ன சாப்பிடுது தண்ணி தண்ணியா மணிமேல அவனை என்ன சாப்பிட சொல்லுவான் அவனும் எல்லாம் சொல்லுவான் போட்டுருக்கு அவனும் எல்லாம் சொல்லுவான் சாப்பிடு சாப்பிடு அதெல்லாம் சாப்பிட்டேன்னா என் மையா உண்டு கும்பிடுவான் என் காலு நீ சாணி சாப்பிடு மணி மாமா உன் காலில் உண்டு கும்பிடுவான் சாப்பிட்றியா அப்ப சாப்பிட்டா தான் உளுந்து கும்பிடுவான் அப்பதான் தான் எங்கள் பிள்ளை உளுந்து கும்பிடுவான் காலில் சும்மா உளுந்து கும்பிடுவானா மாடு கடிச்சா கடிச்சாது நீ சாப்பிடு நான் பார்த்துக்கிறேன் இந்த மாட்டை நான் பார்த்துக்கிறேன் நீ சாப்பிடு கடிக்கிற மாட்டை நான் பார்த்துக்கிறேன் ம் ஐயோ ஐயோ ம் ம் யாரா அப்படி பைசாவுன்னு சொல்லுவாங்க சாணி சாப்பிட சொல்லி யாராச்சும் சாணி சாப்பிடுவாங்களா மேங்கோ ஜூஸ் சாப்பிடுவியா ம் நாளையில இருந்து உங்க மாப்பிட்ட சொல்லி கோமியம் கொஞ்சம் கொடுக்க சொல்லி சாப்பிடு டெய்லி கொஞ்சம் சாணி சாப்பிட்டேன் கோமியம் கொஞ்சம் சாப்பிட சொல்லாது அப்போ தான் உனக்கு இந்த வாயெல்லாம் கம்மியாகும் இல்லாட்டிலாம் கம்மியாகாது நான் எடுத்து வாங்கி கொடுக்கணுமா என் கடை பக்கத்துலேயே இருக்குது கோமியம் கோமியம் தான் சொன்னேன் அதுக்காக தான் இல்லாட்டி இன்னும் சொல்லியிருக்கேன் அடிப்படையா நீ பாட்டு திருப்பிட்டு நீ குடிமாமான்னு சொல்லிட்டுனா வம்பாயிரும் அதுக்காக தான் நான் இப்படி சொல்கிறேன் நீ மட்டும் பேசலாமா மணிமாமையை காலில் உளுந்து கும்பிடணும் உளுந்து கும்பிடணும் அப்போல்லாம் சொல்லலாமா மணிமாமாவை ம் சரி நானும் அத்தையும் உங்கள் வீட்டுக்கு வர்றேன் சோறு போடவே போட மாட்டியா ஏன் மணிமா சரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மணிமாமா வந்தால் போடுவியா மணிமாமாவுக்கு யா ஆ யா சும்மா சொன்னேன் வாங்க சொல்லு சும்மா சொன்னேன் வாங்க கவனிக்க மாட்டேன் யாரு எவ்வளவு சாப்பாடு போடுவியா அவங்க வீட்டு வந்தா போடுவியா போடுவியா அப்போ காய் சொல்லி வச்சிருக்குது டீனால ஒரு ஆளுங்க 2 பேத்துக்கு மட்டும் எதையும் கண்ணில் காட்டக்கூடாதுன்னு அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு இந்த அம்மாயிக்கு போடுவியா சாப்பாடு உங்க வீட்டுக்கு வந்தா இந்த அம்மாயி அந்த டீனால உள்ள இறப்பனுக்கு தான் என்ன ஆச்சுன்னு தெரியல அவளுக்கு சும்மா சொன்னேன் வாங்க சொல்லுங்க ஜூஸ் கொடுத்தாங்களா எனக்கு மாமா மணிமாமாட்ட கொடுத்துட்டாங்கல்ல ஒரு பீஸ் எடுத்துக்கிறியா உங்க தாத்தாக்கெல்லாம் போடுவியா வாங்க சாப்பாடு இங்க பாரு போடலாம் சொன்னேன் மாமா கூட்டிட்டு வாங்க சொல்லு உங்க தாத்தாக்கெல்லாம் போடுவியா ஐயோ சமர் சாத்தியா எல்லாம் இந்த டைரி சும்மா தமாட்டி சொன்னேன் அவங்களாம் வரமாட்டாங்க போ ஏன் சாப்பாடு சும்மா சொன்னேன்